அரசு மேல்நிலைப்பள்ளி வேதாலயம். இன்றைக்கி நான் வந்து ஆண்ட்ரோ அல்ட்ராசோனிக் சென்சார் வித் எல்இடிஸ் அண்டு பசார்ஸ் இதோட ஆர்டினோ அல்ட்ராசோனிக் சென்சார் வித் எல்இடிஸ் அண்டு பசார் இதோட சர்க்கியூட் டயக்ராம் வந்து இதில் காமிச்சிருக்கேன். இதோட யூசஸ் வந்து ஆர்டினோ யூசேஜ் வந்து ஆர்டினோ அப்சல் அவாய்டிங் ரோபோட்ஸுக்கு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மெஷருக்கு, ஆர்டினோ ரேஞ்ச் சென்சாருக்கு, அதுக்கப்புறம் மெஷர் வாட்டர் லெவல் அண்டு மினி மோட்ஸ். ஒரு ரெக்கார்டர் வந்து ஆர்டினோ யூனோ ஒன்று, அல்ட்ராசோனிக் சென்சார் ஒன்று, பசர் ஒன்று, 7 எல்இடிஸ், அப்புறம் 220 ஓம் ரெசிஸ்டர்ஸ் 7, அப்புறம் பிரெட் போர்டு ஒன்று, ஜம்பர் கேப் வயர்ஸ் ஒன்று. இதை வந்து யூனோ போர்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுதான் சர்க்கியூட் டயக்ராம் படி இதை அசம்பிள் பண்ணுறேன். பிரெட் போர்டும், அதுக்கப்புறம் சென்சாரும், அப்புறம் யூனோ போர்டு, பஸ்ஸர், எல்இடிஸ் 220 ohms 7, ஜம்பர் கேப் வயர்ஸ். கனெக்ட் பண்ணுறோம். இப்போ A1 வந்து ஒன்று அசம்பிள் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணுறோம். எல்இடிக்கான வயரு 3, அப்புறம் 4, அப்புறம் 5, 6, 7, 8, அப்புறம் 12, அப்புறம் 13. இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதில் கொடுக்கணும். அப்புறம் 12லேருந்து இது வரை இப்போ 2 வந்து ஃபஸ்ட் எல்இடியில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் 3 செகண்ட் எல்இடி கனெக்ட் பண்ணிடுவோம். தேர்ட் வயரை 4th எல்இடியில் கனெக்ட் பண்ணிடுவோம். 5th எல்இடியில் வயர் கனெக்ட் பண்ணிடுவோம். 6th எல்இடிக்கு 6th வயர் கனெக்ட் பண்ணிடுவோம். 7th 7th எல்இடி கனெக்ட் பண்ணிடுவோம். 8th 7th எல்இடி கனெக்ட் பண்ணிடுவோம். 7th வந்து பஸ்ஸருக்கு போயிடும்.
இப்போ வந்து எட்டாவது வயரை ஏழாவது வயர் கனெக்ட் பண்ணி ஏழாவது எல்இடி கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பஸர் கனெக்ட் பண்ணலாம். அல்ட்ராசோனிக் சென்சார் இதுதான். இதை வந்து நம்ம வந்து 11லேயும் 13லேயும் கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து அல்ட்ராசோனிக், அப்புறம் ட்ரிகர், அப்புறம் எக்கோ, அப்புறம் கிரவுண்டு. அல்ட்ராசோனிக்கில் வந்து 5 வால்ட் கொடுக்கணும். கிரவுண்டை வந்து 13 கொடுக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். 13வது இதை இப்போ வந்து இதில் கிரவுண்டில் கொடுக்கலாம். இப்போ விசிசி சப்ளைவை 5 வால்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம விசிசி எடுத்து 5 வால்ட்டில் இங்கிட்டு கொடுக்கணும். 5 வால்ட். இப்போ வந்து கிரவுண்ட் எடுத்து இங்கே உள்ள கிரவுண்டில் கொடுக்கணும். கிரவுண்டில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து எக்கோவை வந்து 12 கொடுக்குறோம். இது ட்ரிகரை எடுத்து இப்போ ட்ரிகரை 12 கொடுக்குறோம். இப்போ வந்து எக்கோவை 13 கொடுக்கணும். இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து எல்இடி சப்ளை வந்து முடிஞ்சு. இப்போ வந்து பஸருக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம். இப்போ வந்து இதுக்குள்ளே கிரவுண்ட் எடுத்து நம்ம வந்து எல்இடிக்கு கிரவுண்ட் சப்ளை கொடுக்குறோம். கொடுத்துட்டோம். இப்போ வந்து பஸர் சப்ளை கொடுக்குறோம். இதோட கிரவுண்டை பஸர் கிரவுண்ட் சப்ளை கொடுக்குறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. பஸரோட பாசிட்டிவை 9வது பின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம டூல்ஸ் போகிறோம். டூல்ஸில் வந்து போர்டு ஆண்ட்ராய்டு யூனோ போகிறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போர்ட்டு COM3 போடும். அப்புறம் மறுபடியும் டூல்ஸ் போயிட்டு கெட் ப்ரோடு இன் ஆஃப், அப்புறம் ஓகே கொடுக்குறோம். ஐடி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எல்இடியும் ஒவ்வொரு நம்பருக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பின் மோடு வந்து எல்இடி 1 வந்து அவுட்புட்டு, பின் மோடு எல்இடி 2 வந்து அவுட்புட்டு, அப்புறம் எல்இடி 1லேருந்து 7 வரை அவுட்புட்டு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். இப்போ வெரிஃபை காமிச்சிருச்சு.
இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 9 வோல்ட் பேட்டரியில் சப்ளை கொடுக்கலாம் யூனோ போர்டில். இப்போ சப்ளை கொடுத்துருவோம். இப்போ வந்து சர்க்கியூட் போர்டு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சக்ஸஸாக நம்ம பண்ணிட்டோம். நம்ம வந்து பஸ்ஸரை எடுத்துகிட்டு ஒவ்வொரு எல்இடி ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம். பஸ்ஸருக்குள்ள சப்ளை எடுத்துக்கலாம். சென்சாரில் காமிக்கும். இப்போ நம்ம இதை வந்து அட்ஜஸ்டபிள் அவாய்டு ரோபோட்டாக பயன்படுத்தலாம், டிஸ்டன்ஸ் மெஷர் பயன்படுத்தலாம், ரேஞ்ச் சென்சார் பயன்படுத்தலாம், மெஷர் வாட்டர் லெவல் அண்டு மெனி மோட்ஸ் பயன்படுத்தலாம். இது மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட்டு இன்னும் நம்ம நிறையா பண்ணுவோம்.